நெல்லையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் உயிரோடு புதைக்கப்பட்ட குட்டி நாய்கள். தாய் நாயின் பாச போராட்டத்தால் 24 மணி நேரத்திற்கு பின் குழிக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 குட்டி நாய்கள் உயிரோடு மீட்கப்பட்டது. நெல்லை டவுன் சந்திமுக்கு பிள்ளையார் கோவில் அருகே பாதாள சாக்கடை அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இந்த நிலையில் அங்கு சுற்றித் திரிந்த கருப்பு நிற திருநாய் ஒன்று பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தில் இறங்கி 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. குட்டிகளை ஈன்ற அசதியில் தாய் நாய் குட்டிகளுடன் இளைப்பாறிய நிலையில் பள்ளத்தை மூடுவதற்கு பணியாளர்கள் மண்ணை அள்ளி போட்டுள்ளனர். இதை கவனித்த தாய் நாய் சட்டென சுதாரித்து முதலில் ஒரு குட்டியை தூக்கிக் கொண்டு வெளியே பத்திரமாக வைத்துவிட்டு மீதமுள்ள 2 குட்டிகளை மீட்க சென்றபோது குட்டிகள் உள்ளே இருப்பது தெரியாமல் பணியாளர்கள் பள்ளத்தை மண் போட்டு மூடினர். உயிரோடு தனது 2 குட்டிகளும் மண்ணுக்குள் புதைந்ததை கண்டு தெருநாய் பரிதவித்தது. இதனை அறிந்த குணசீலி என்ற பெண் இது தொடர்பாக வீடியோ எடுத்து குட்டி நாய்களை காப்பாற்றும்படி சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இதனையடுத்து விலங்குகள் ஆர்வலர் தாரிக் ராஜா மற்றும் பொதுமக்கள் காலையில் மூடப்பட்ட அந்த பள்ளத்தை தோண்டி பார்த்தபோது பள்ளத்திற்குள் பதித்து வைக்கப்பட்டிருந்த குழாயில் 2 நாய்க்குட்டிகளும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அதில் ஒரு நாய்க்குட்டி குழாயின் முன் பகுதியில் இருந்ததால் அதை எளிதாக மீட்டனர். பின்னர் மற்றொரு குட்டியை மீட்டு வரும்படி தாய் நாயை உள்ளே அனுப்பினர். குட்டி பசியில் இருக்கும் என்பதால் உடனடியாக தாய் நாய் பால் கொடுத்தது. பின்னர் குட்டியை மீண்டும் பார்த்த மகிழ்ச்சியில் அதனை தாய் நாய் ஆறத் தழுவியது. தாய் நாய் இந்த பாச போராட்டத்தை கண்டு பொதுமக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர்.